கீரைக்கு இணையான சத்துக்கள் நிறைந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்டஃப்டு பராத்தா. எப்பொழுதும் சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி கொஞ்சமா உப்பு கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் இலகலா மாவு பசிச்சு எண்ணெய் தடவி 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கிழங்க ஆவியில வேக வச்சுக்கலாம், ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு வெங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் லைட்டா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு கிழங்க கட்டி இல்லாம மசிச்சு அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி கையில இந்த மாதிரி தொட்டா ஒட்டாத அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவை இந்த உருண்டையோட கொஞ்சம் பெருசா உருட்டி கொஞ்சம் திக்கா தேய்ச்சிக்கலாம். நடுவில் கொஞ்சம் திக்காவும் ஓரத்தில் கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எக்ஸஸாக இருக்கிற மாவை கிள்ளி எடுத்துடலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை கையில் டஸ்ட் பண்ணி நம்ம கிழங்கு ஈவனாக இருக்கிற மாதிரி கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1-2 நல்லா வரலனாலும் 3 நாள் கண்டிப்பாக நல்லா தான் வரும். சூடான தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்க்கு 2 பக்கமும் சுட்டு எடுத்துட்டு அப்புறம் வெண்ணெய் தடவி சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லி லைக்கையும் தட்டணும்.